ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஹேரில் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான சிம்பிளாக ஈஸியாக அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஹேர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கோம் பண்ணிக்கணும். அதாவது நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவுனா கீழே வரைக்கும் போகணும். இந்த மாதிரி நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் உங்களுக்கு சைட் பார்ட்டிஷன் இன்றைக்கி வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்ட்டிஷன் எடுத்து ஃப்ரண்ட்டில் விட்டுருங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்து ஃப்ரண்ட்டில் விட்டுட்டோம். இப்போது இது மாதிரி நல்லா கோம் பண்ணி விட்டுக்கோங்க. கோம் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் சீவி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பார்ட்டிஷன் வந்துட்டு இப்போ நம்ம என்ன ஸ்டைல் வேணுமோ பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை பின்னணும் அப்படின்னா பின்னிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பஃப் வைக்கணும் அப்படின்னா பஃப் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஃப்ரண்ட் ஹேரில் அந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பின்ன போகிறேன் ஃப்ரண்ட்டில். பிடிப்பா இந்த மாதிரி நம்ம எப்போவும் ஜடை பின்னுவோம் இல்லைங்களா, அது மாதிரி 3 செக்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரைட் சைடு இந்த நம்ம ஹேண்டுக்கு ரைட் சைடு மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஹேர் எடுத்து பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதே நார்மலாக அந்த காலை வச்சு பின்னிட்டு வர போகிறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னா 3 கால் ஜடை பின்னுற மாதிரியே தான். லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம எடுத்து இது போல் இப்படி பின்னிக்கலாம். இல்லை எனக்கு இந்த சைடும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த சைடு இப்படி ஒரு ஹேர் இப்படி ஒரு ஹேர் எடுத்து இப்படி பின்னிட்டே வரலாம், நார்மலாக பின்னுற மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி பின்னிக்கோங்க நீட்டாக. தெரியுதா உங்களுக்கு? நம்ம எப்பயும் பின்னுற அந்த பின்னல் தான் வரும் இங்கே. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பின்னிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பின்னிட்டோம். கீழே நம்ம எண்டுக்கு எது வரைக்கும் முடி விட்டுருக்கோமோ, ஃப்ரண்ட்டில் 2 சைடு விட்டோம் பார்த்தீங்களா, அது ஃபுல் வரைக்கும் எடுத்து பின்னிடுங்க. அது ஃபுல்லாக கீழே எண்டு எவ்வளோ முடி இருக்கோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. உங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் 2 சைடு எடுத்து விட்டோம் பார்த்தீங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட்டில், அந்த ஹேர் வந்து எண்டாவது வரைக்கும் பின்னிக்கோங்க. பின்னிட்டு இந்த மாதிரி இது ஃபுல்லாக பின்னிடுங்க. நான் எடுத்த செக்ஷன் வந்து பார்ட்டிஷன் வந்து அப்படியே இருக்குது, தெரியுதுங்களா? இந்த பார்ட்டிஷன் அளவுக்கு கரெக்டாக பின்னிடணும். இந்த மாதிரி பின்னி இப்போ நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் பின்ன போகிறோம். இந்த சைடு
இந்த சைடு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பின்ன போகிறோம். அதே 3 கால். அப்போ ரைட்லேருந்து முடி எடுத்தோம், இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கணும். இது வந்து இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிக்கலாம். அந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம எந்த மாதிரி பின்னுமோ அந்த மாதிரி இந்த பக்கமும் பின்னிக்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான். உங்களுக்கு சைட் பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் சொல்கிறேன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம், ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்டிஷன் தேவை, சைடு வேணுன்னா சைட், நேர் வேணுன்னா ஸ்ட்ரைட் வேணுன்னா கூட ஸ்ட்ரைட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அதே மாதிரி இந்த பக்கமும் பின்னி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பின்னி வச்சுட்டோம். இதை ஃப்ரண்ட்டில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக்கில் பண்ண போகிறோம். நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு இங்கே ஒரு நார்மலாக நம்ம பின்னுற அளவுக்கு ஹேர் எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு எப்பயும் நம்ம ஃப்ரெஞ்ச் பிளாட் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இப்போ பின்ன போகிறோம். 3 சைடு இப்படி பார்ட்டிஷன் பிரிச்சுட்டு செக்ஷன் பிடிச்சிட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை இங்கே வைக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா இந்த சைடு கோம் பண்ணி விட்டுட்டு இதுலேருந்து எடுங்க. இப்படி ஒரு செக்ஷன் தெரியுதுங்களா? இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து அதோட பின்னிடுங்க. அப்புறம் இந்த பக்கம் இந்த சைடு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு அதே போல் பின்னிக்கலாம். மறுபடியும் இந்த சைடு எடுங்க. இந்த சைடு எடுக்கிறோம். அதே மாதிரி கோம் பண்ணி விட்டுட்டு பின்னிக்க போகிறோம். அகைன் இந்த சைடு இதே மாதிரி நம்ம இப்போ கீழே வரைக்கும் பின்னிட்டு வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த அளவுக்கு பின்னிட்டோம். இதே மாதிரி சேமாக பாதி பின்னிட்டோம். இந்த ஹேரை இப்படி வச்சு பார்க்கணும். உங்களுக்கு இங்கே ஓகேவா வருது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த ஹேர் எடுக்கும்போது இது கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல வருது அப்படின்னா இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது எந்த இடத்துல உங்களுக்கு ஜாயின் வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த இப்படி எடுக்கும்போது இங்கே வச்சு எனக்கு செட் ஆகலை. ஸோ எனக்கு இங்கே வச்சா தான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட்டில் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஹேர், இதை வந்து நான் இங்கே வச்சேன் அப்படின்னா தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல இது கூடவே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹேரை வந்து நான் உள்ளே ஜாயின் பண்ணி போகிறேன். இப்போது நார்மலாக மறுபடியும் அதே மாதிரி பின்ன ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு பின்னிட்டோம். இப்போது இந்த இடத்துல நான் வந்து போனி போட்டுக்க போகிறேன். உங்களோட ஆப்ஷன் தான். இல்லை எனக்கு இந்த அளவுக்கு வேண்டாம், நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இங்கே போனி போட்டுக்கிறேன், இல்லை கேட்ச் கிளிப் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்லை எனக்கு இந்த அளவுக்கு போனியில் வேண்டாம், இன்னும் ஒரு 2 பின்னல் நான் வந்துட்டு நார்மலாக பின்னிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்லை நீங்கள் ஃபிஷ் ஸ்டைல் பின்னுறீங்க அப்படின்னா இதுலேருந்து பின்னிக்கலாம், பின்னி இதளவுக்கு போட்டுக்கலாம். இல்லை ஃபுல்லாக பின்னுறீங்க அப்படின்னா கூட இதளவுக்கு போட்டுக்கலாம். எனக்கு வந்து இதளவுக்கு போட்டுக்கிறதுக்கு விருப்பம். இதில் வந்து நம்ம இப்போது போனி போட்டுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட அழகாக ஒரு ஃப்ளார் வச்சுக்க போகிறோம். இப்படி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். பூ வச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சிங்கிளாக இது மாதிரி ஒரு பூ மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஹேர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு சூப்பர் டூப்பரான ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நம்மளுக்கு இப்போது பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சூப்பரான ஹேர் ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.